வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு தேவையான புரோட்டீன் சத்தும் கால்சியம் சத்தும் அதிகமாக உள்ள டோஃபுவோட வெஜிடபிள் சேர்த்து நாம் இன்றைக்கி டோஃபு வெஜிடபிள் சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டோஃபுவில் நார் சத்து அதிகம், கேலரிஸ் கம்மி. அதனால் வெயிட் லாஸுக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த டோஃபு நிறைய எடுத்துக்கலாம். இந்த டோஃபு சோயா மில்க்லேருந்து பண்ணுறாங்க. அதனால் பால் சேர்க்காதவங்க இந்த டோஃபு நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டோஃபு வெஜிடபிள் சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாம் 200 கிராம் அளவு டோஃபு எடுத்துக்கிறோம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சாஃப்ட் டோஃபு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை பீசஸாக கட் பண்ணியாச்சு. இஞ்சி, பூண்டு, ஸ்ப்ரிங் ஆனியன் இதை ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு லெமன் வச்சுருக்குறோம். கொஞ்சம் வெஜிடபிள்ஸு, கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், பச்சை குடமிளகா, மஞ்சள் குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. நாம் சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் போட்டு காஞ்ச உடனே பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து அது பாதி உருகுனோடனே இந்த டோஃபு அதில் சேர்த்து நாம் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது சாஃப்ட் டோஃபு. கொஞ்சம் நம்ம லேசாக வறுத்து எடுத்தோன்னா நல்லாயிருக்கும். இந்த சூப்பில் சேர்க்குறதுக்கு கரையாமல் இருக்கும். இது கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கிறதுனால நான் 2 கட் பண்ணிட்டேன். இப்போ இது லேசாக அந்த லைட் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நம்ம பெரட்டி விட்டு அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோ ஃப்ரை பண்ணியாச்சு. இதை நாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ண டோஃபுவை நாம் அந்த பட்டர் இல்லாமல் வெறும் டோஃபுவை மட்டும் தள்ளிக்கலாம். பட்டர் அதுலேயே இருக்கட்டும். தேவைன்னா கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு நாம் அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறது, இஞ்சி, பூண்டு இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டை ஒரு பெரட்டிட்டோன்னா இந்த பூண்டோட பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு நாம் அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், அதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸு, கேரட் 2, பீன்ஸு ஒரு கையளவு சேர்த்துருக்குறோம். குடமிளகா, மஞ்சள் குடமிளகாயும் பச்சை குடமிளகாயும் இருந்துச்சு. காலிஃப்ளவர் ஒரு கையளவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம விருப்பப்பட்ட காய்கறிகள் சேர்த்துக்கலாம். இந்த காய்கறிகள் என்கிட்ட இன்றைக்கி இருந்தது, நான் சேர்த்துக்கிட்டேன். நாம் பட்டாணி, பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கலாம். நமக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் சேர்த்து இதை ஒரு வதக்கிக்கலாம். அந்த பட்டரில் நல்லா பெரட்டும்போது அது ஒரு ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 1 லிட்டர்லேருந்து 1.25 லிட்டர் வரைக்கும் தண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அந்த காய்கறிகள் வேகிற அளவுக்கு அது கொதிக்கட்டும். இப்போ காய்கறிகள் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நாம் பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறோம். இப்போது சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நாம் ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து ஒரு 100 ml அளவு தண்ணி சேர்த்துட்டு அது கட்டி இல்லாமல் நல்லா ஒரு ஸ்பூனால் கரைச்சிக்கலாம். அது கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கு அப்புறம் இதோட நம்ம அதை சேர்த்துடலாம். அந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியை இதோட சேர்த்துட்டு உடனே நல்லா கலந்து விட்டுடணும். இல்லைன்னா அது கட்டியாக இருந்துக்கும். உடனே அதை நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியை நல்லா கலந்து விட்டுட்டு இதோட ஒரு 100 ml அளவு பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் காய்ச்சி ஆற வச்ச பால் 100 ml சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுடலாம். இது ஒரு கொதிக்கட்டும். இதோட 1/2 டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். அது அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னா கொஞ்சம் உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பும் கொஞ்சம் மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம எலுமிச்சம் ஜூஸு, லெமன் ஜூஸு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அது டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொதித்த உடனே நாம் அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த டோஃபுவை இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதிக்க வேண்டியதாங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு கொதிச்சிருச்சு. கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு டோஃபு வெஜிடபிள் சூப்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். சூப்பை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் தூவிட்டோன்னா ஹெல்த்தியான டோஃபு வெஜிடபிள் சூப்பு நமக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த டோஃபுவில் அந்த கால்சியம் சத்து, புரோட்டீன் சத்து இல்லாமல் இரும்பு சத்தும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்குது. மெக்னீஷியமும் அதிகமாக இருக்குது. ஃபேட்டு, அதாவது கொழுப்பு சத்து கம்மி. அதனால் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பிரெயின் ஹெல்த்துக்கும் ஸ்கின் ஹெல்த்துக்கும் நல்லது. இந்த டோஃபு சோயா மில்க்லேருந்து பண்ணுறதுனால பால் சேராதவங்க, பால் பிடிக்காதவங்க இந்த டோஃபு நிறைய சாப்பிட்லாம்.
இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணுறது, நாம் இந்த சர்விங் பவுலில் சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பெப்பர் பவுடர் தூவிக்கலாம். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெப்பர் பவுடர் தூவிட்டோன்னா அவ்வளோதாங்க, சூப்பராக டோஃபு வெஜிடபிள் சூப்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. இந்த டோஃபு வெஜிடபிள் சூப்பு நீங்கள் அவசியம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.